வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவும் ராஜன் கோலம் போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் வந்துட்டு, என்ன வெட்டியா நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, கிண்டல் அடிக்கிறீங்கன்னுட்டு அவங்க பேசிட்டு, சரி சரி கோலம் போட்டு முடிங்க, சீக்கிரம் டைம் ஆகுது கிளம்பணுன்னுட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் கோலம் போட்டுட்டு பெருமூச்சு விட்றாங்க. இந்த கோலம் போட்டதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னுட்டு. அதே நேரத்தில் சரவணனோட அக்கா வராங்க. என்ன நீங்கள் இன்னும் கோலம் போடலையா, நேற்று கோலம் போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்றீங்களான்ட்டு அவங்க கீழே இருக்க தண்ணி ஊற்றிலாம் அழைச்சிட்றாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னடி இப்போ தான் அவங்க கோலம் போட்டு வச்சுருந்தாங்க, எதுக்காக தண்ணி விட்டு அழிச்சிட்டேன்றாங்க. அந்த கோலம் எவ்வளோ சின்னதாக இருந்தது, நான் பெருசாக போகிறேன்றாங்க. நானும் கோலம் போடுறேன், கலர் பொடி மட்டும் அவங்க போட்டோன்ட்டு இவங்க கோலம் போட்டதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மீனாவுக்கு ராஜுக்கு கோவம் வந்துட்டு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. கோமதி வந்து சொல்கிறாங்க, அவள் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காது, பெருசாக எடுத்துக்காதுன்ட்டு அவங்க போய்ட்றாங்க. இவங்க 2 பேருக்கும் கோமதியோட பெரிய பொண்ணு மேலே கோவம் வருது. ஒரு நேரம் வரட்டும் இவ்வளோ வச்சுக்கிறேன்ட்டு, சரி நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகுங்கன்றாங்க. அவங்க போய்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. என்ன அவங்க என்ன ரெடி ஆகிட்டு வரலன்னு கேட்கும்போது, என்ன சினிமாட்ட நகை போடலான்னு சொல்லும்போது கோமதி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நகை போட்டு கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் அவங்க 2 பேர் வரலன்ட்டு அவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் குழலி அவங்க பெரிய பொண்ணு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்கன்னு, என்ன நீங்கள் நகை போடலையா, இதுக்கெலாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் நகை போடாமல் வேறு எதுக்கு நகை போடிங்க, கவரிங்க அதுக்காக போட்டுக்கிட்டீங்க கேட்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்க ஷாக்காக வீட்டில் இருக்கிறவங்களாம் சங்கடமாகுது. அதை பார்த்ததும் கோமதி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த நகைங்களாம் நீங்கள் போட்டுக்கின்றாங்க வேணாத்துன்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா இருப்பீங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்குன்ட்டு அவங்கள ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்தி நாங்கள்லாம் போட்டுவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்துட்டு எல்லாருமே சரி கிளம்புங்க போகலான்ட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது கோமதியோட அம்மா எதிர்க்கு வந்து நின்று பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி ஜாடையிலே அவங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜியோட சித்தி மாறி இருக்காங்க. உள்ளே அவங்க அப்பாவும் சித்தப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க மாமியார் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பாண்டியன் கத்துறாரு, என் பையனுக்கு நிச்சயம் பண்ண போகிறோம், யாரோ எனக்கு எதிரிங்களாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாது, அது இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசுனாங்க, இப்போ என் பையனுக்கு நிச்சயம் பண்ண போகிறேன்ட்டு அவர் கத்துறாரு. அதை பார்த்தது உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க ராஜியோட சித்தப்பாவுக்கு ஷாக் ஆகுது. அதை தடுக்கிறதுக்கு அவர் நினைக்கிறாரு. இங்கே இவங்க கிளம்புறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.